எந்த கையால் அந்த பொண்ணுடைய முகத்தை அவர் சிதைச்சாரோ, எந்த ஒரு கையால் அவர் வந்து அவங்களுடைய அந்த கன்னத்தில் அரைஞ்சாரோ, அதே மாதிரி அவர் முகமெல்லாம் கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். போன எபிசோடில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு திருமணமானவனை காதலித்ததுனால அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்தித்தாங்க. அது மட்டும் இல்லை, முகமே வந்து டிஸ்ஃபிகர் ஆகிற அளவுக்கு அவர் தாடையெல்லாம் உடச்சி அந்த கண்ணெல்லாம் கலங்குற அளவுக்கு அவங்கள அடித்து ரத்த வெள்ளத்தில் அவங்கள வெளியே அமிச்சாருன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. டாக்டர்ஸ் வந்து இது மல்டிபிள் ஃப்ராக்சர். அப்போ அந்த ஆள் அப்படி அடிக்கிற அளவுக்கு என்னங்க பண்ணிச்சு அந்த பொண்ணு? ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் போலீஸை கூப்பிடவான்னு கேட்குறாங்க. இல்லை யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு பிஆர் சோப்ரா அவர்களை மட்டும் கூப்பிட சொல்கிறாங்க. அவர்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லி அழறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி ஜீனத், இதை நம்ம பெருசு பண்ணி போலீஸில் கொடுத்து இதை நம்ம வந்து மேலே மேலே நம்ம கிளறணுன்னா உனக்கு தான் அசிங்கமாயிடும், வேண்டாம், இதை இதோடு விடுவோம். ஏன்னா அவனுக்கு வந்து அண்டர்வேர்ல்டோட நல்ல கனெக்ஷன் இருக்குது, தேவையில்லாமல் உனக்கு பிரச்சனை வரும், அதனால் நீ பண்ணதும் தப்பு, இதை இதோடு விட்டுட்டு முதல்ல நீ குணமாற வழியை பாரு, அதுக்கப்புறமா உன்னுடைய ப்ரொஃபஷனில் நீ கவனம் செலுத்து, நான் இருக்கேன், நான் உனக்கு படம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் சோப்ரா போகிறாரு. ஸோ இவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. ஏன்னா இவ்வளோ அடித்து அவனை ஒன்றுமே பண்ண முடியலையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தமாக இருக்காங்க. அப்போது சஞ்சய் கானுடைய பிரதரான ஃபெரோஸ் கான் வரார். இந்த கதை எந்த பேப்பர்லேயுமே இல்லை, இது எனக்கு மட்டும் தெரியும். ஏன்னா எங்கள் அண்ணன் கிருஷ்ண சக்கரவர்த்தி ஃபெரோஸ் கான்கிட்ட செக்ரட்டரியாக கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நடந்த கதை இது. ஃபெரோஸ் கான் வந்து இவங்களை பார்த்துட்டு, நீ கவலைப்படாத, நீ வந்து எந்த அண்டர்வேர்ல்டும் ஒரு மண்ணாங்கிட்டையும் பண்ண முடியாது, நான் இருக்கேன், அதே குரூப்பை எனக்கும் தெரியும், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு நான் என் படத்தில் அருமையான ஒரு வேஷம் தரேன். ஆக்சுவலாக நீ வந்து நான் உனக்கு ஏற்கனவே ஒரு வேஷம் கொடுத்தேன், நீ அப்போ வந்து அதை நிராகரிச்சிட்ட, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, பட் நான் மறுபடியும் உனக்கு உடம்பு சரியான உடனே உன் வாழ்க்கையிலே உன்னை உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நான் உனக்கு ஒரு படம் தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இன்ஃபேக்ட் நான் ஃபெரோஸ் கான் அவர்களை வந்து நான் சென்னையில் கூட மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு குணமாகறதுக்கே வந்து ஒரு 6 மாதம் ஆகிடுது. மல்டிபிள் ஃப்ராக்சருங்கிறதுனால அவங்களால சாப்பிட முடியல, முழுங்க முடியல, அவங்களால முதல்ல அந்த வேதனையிலேருந்து வெளில வர முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மொபைல் கிடையாது, நமக்கு யூடியூப் கிடையாது, இந்த மாதிரி நீங்கள் யோகா போங்க, இல்லை நீங்கள் பிராணாயம் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கம்போஸ் ஆகிக்கங்கன்னு சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஆகும்னா ஒரு தூக்க மாத்திரையை கொடுத்துருவாங்க, இல்லைனா ஒரு வலி நிவாரண மருந்தை கொடுத்துருவாங்க. ஸோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க மறுபடியும் வந்து ரீகூப் ஆகி வந்த உடனே அவங்களுக்கு மறுபடியும் படங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒவ்வொரு படமாக நடிக்க ஆரம்பித்தவங்க மறுபடியும் உச்சத்தை தொடுறாங்க. அதுலேயும் முக்கியமாக சஞ்சய் கான் அவங்களுடைய பிரதர் கொடுத்த அந்த குர்பானிங்கிற படம், லைலா ஓ லைலாங்கிற பாட்டு வந்து கேட்காதவங்களே இருக்க முடியாது. சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த பாட்டு. அந்த குர்பானியில் அந்த பாடல் வந்து அவங்கள வந்து என்டையர் வேர்ல்டை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள் தொடர்ந்து ஆக்ட் பண்ணுறாங்க, மிகப்பெரிய உச்சத்துக்கு போகிறாங்க. வரிசையாக வந்து சஞ்சய்கானுக்கு வந்து படமே இல்லாமல் தான் அவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய வேறு மாதிரி இதை கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா வந்து ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். அப்படி அவர் டிவி சீரியல் ஆரம்பிக்கும் போது, அதாவது தெய்வம் நின்று கொல்லும் அப்படிங்கிறத நான் எப்போவுமே வந்து நான் வந்து திருப்பி உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை அழ வச்சுட்டு அவன் தப்பிக்கவே முடியாதுங்க. என்றைக்காக இருந்தாலும் அதுக்கு அவன் வந்து அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இது நம்ம சாஸ்திரம் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது, பாகவதம் சொல்லுது, குரான் சொல்லுது, பைபிள் சொல்லுது. வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை கண்ணீர் விட வைக்காத, எந்த ஒரு பொண்ணையும் வெளியில் இருக்கிற பொண்ணையும் ஏமாத்தாத, இப்படி தான் எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் சொல்லுது. ஸோ இவர் மைசூரில் சஞ்சய் கான் திப்பு சுல்தான் அப்படிங்கிற ஒரு சீரியலை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஷூட் பண்ணும்போது அந்த செட்டில் வந்து ஃபயர் பிடிச்சி கிட்டத்தட்ட 3rd டிகிரி பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 3rd டிகிரி பர்னிங் அப்படின்னா வந்து
ரொம்ப உள்ளுக்குள்ளே சதையெல்லாம் உருகி வெளியே வந்து உள்ள வரைக்கும் போயிடும். 3rd டிகிரி வந்து ஆறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம். 2வது அதோடைய வலி, ஐயையோ! நெருப்புடைய வலி என்ன, நெருப்பு சுட்டா என்ன வலின்னு யாருக்கு தெரியுமோ இல்லையோ, சமைக்கிற எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஒரு சின்ன எண்ணெய் பட்டுட்டாலே நமக்கு துடிச்சு போயிடுவோம். அப்போ அந்த ஆளுடைய வந்து கம்ப்ளீட் 2 கை, நெஞ்சு, வயிறு வரைக்கும் ஃபுல்லாக நெருப்பில் மாட்டிக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் அவர் கடைசி வரைக்கும் க்ளவுஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா கையெல்லாம் வந்து வெந்து ஒரு மாதிரி ஆகிடுது. மூஞ்சு கண்ணு கிண்ணெல்லாம் வெந்து அவருடைய அதுக்கப்புறமான ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தழும்போடு இருப்பார். எந்த கையால் அந்த பொண்ணுடைய முகத்தை அவர் சிதைச்சாரோ, எந்த ஒரு கையால் அவர் வந்து அவங்களுடைய அந்த கன்னத்தில் அரைஞ்சாரோ, அதே மாதிரி அவர் முகமெல்லாம் வெந்து, கண்ணுக்கிட்டெல்லாம் வெந்து, உதடெல்லாம் விகாரமாகி கடைசி வரைக்கும் ஒரு விகாரத்தோடு தான் இருந்தார். பட் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரியெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கிட்டாலும் கொஞ்சம் விகாரமானது விகாரம் தானே. ஸோ கடவுள் அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ அவருக்கு நடக்கும்போது அந்த அம்மா அதை பார்த்து சந்தோஷப்படலை. அவங்க ஃபீல் பண்ணதாக இன்னொரு இன்டர்வியூவில் அவங்க வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க வந்து பேசுகிறாங்க. அதில் இப்படி தான் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அப்போவும் அவங்க வருத்தப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க. ஐயோ அவருக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பார்க்க போகிறதில்ல. அது மட்டும் அவங்க வந்து வீட்டில் அவங்க அம்மா அலோவ் பண்ணுறதே இல்லை. இப்படி இருக்கும்போது மறுபடியும் விதி அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுது. மசர்கான் அப்படின்னு ஒரு ஆக்டர். அவர் வந்து ரொம்ப பாப்புலர் கிடையாது, சின்ன சின்ன படங்கள் நடிச்சிட்ருக்காரு. அவங்களும் இவங்களும் ஒரு படத்தில் நடிக்கும்போது அவங்களுக்கு வந்து அவர் மேலே காதல் ஏற்படுது. அவர் சைட்லேயும் அவங்க அம்மா தங்கச்சியெலாம் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்குடா நீ போய் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே சஞ்சய்கான் கூட போய் எல்லாம் கலாட்டாலாம் இருக்குது, உனக்கு என்ன பொண்ணு கிடைக்காதான்னு அவங்க வீட்டில் ஒரு கலாட்டா. இவங்க வீட்டில் இவங்க அம்மா நீ மறுபடியும் தப்பு பண்ணுற, நீ தயவுசெய்து தப்பு பண்ணாத, உனக்கு கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எல்லாத்தையும் நிறுத்த நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் இவங்க ஒரே பொண்ணாக வளர்ந்ததுனால இவங்க அழகாக எனக்கு குழந்தை வேணும், எனக்கு வந்து வயசாகிட்டே போகுது, 32 வயசுக்கு மேலே தாண்டுறேன், இதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணி நான் குழந்தை பெற்றுக்கலன்னா நான் இனிமேல் எப்போ குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் வருது. ஜீனத் அவனுடைய அம்மா இதை அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ருபைனா மும்தாஸ் இவங்க வந்து திலீப் குமார் அவர்களுடைய நீஸ். அவங்கள மசர்கான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஆனால் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவருக்கு வந்து டிவோர்ஸில் இருக்கார். எதுக்கு நீ மறுபடியும், உனக்கு தேவையா மறுபடியும் நீ கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன ஒருத்தனை போய் நீ காதலிக்கணுமா, கல்யாணம் பண்ணணுமா? முதல்ல தான் ஒருத்தனை வந்து கல்யாணம் ஆனவனை லவ் பண்ணேன், அவன் சரி பொண்டாட்டியோடு இருந்தான். இவனுக்கு பொண்டாட்டி இல்லை, பட் இருந்தாலும் ஏற்கனவே கல்யாணமானவன், என்ன தலையெழுத்து உனக்குன்னு சொல்லி பெரிய கலாட்டா பண்ணுறாங்க. ஆனால் ஜீனத் அமன் அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியூர் போய் வெளியூரில் மசர்கானை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த கல்யாண நியூஸை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. பயந்து போய் பதறி போய் அவங்க வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. நல்ல வேளை அவங்க அம்மா பழைச்சிட்றாங்க. ஆனால் அவங்க அம்மாவால் இந்த துக்கத்தை தாங்கவே முடியல. இந்த பொண்ணு இப்படி மண்ணள்ளி தன் தலைமையிலேயே போட்டுக்குது, நான் என்ன தான் பண்ணுறதுன்ட்டு அவங்களுக்கு புலம்புறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன உலகங்க. நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பொறாமப்படக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நார்மலாக ஒர்க்கிங் ஏரியாவில் கூட வந்துருச்சு. ஒரு பள்ளிக்கூட நட்பு மாதிரி நமக்கு மறுபடியும் நட்பு நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. எல்லோரும் நட்புன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு மோட்டிவ் அதில் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு நாட்டோட தான் அது நிற்கிது. யாருமே யாருக்கும் ஒரு உண்மையான நட்போட நண்பன் நண்பி அப்படின்னு நமக்கு கிடைக்கிறதே இல்லை. அது அவங்களுடைய தலையெழுத்துன்னு நான் நினைக்கிறேன். எனிஹவ், ஸோ இந்த அம்மா மறுபடியும் கோப்பப்பாகி தேறி வராங்க. அப்புறம் ஜீனத் அமன் வந்து இவரோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஆனால் ஜீனத் அமனை அவருடைய அதாவது மசர்கானுடைய அம்மாவும் தங்கச்சியும் ஏற்றுக்க தயாராகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜீனத் அமனுக்கு மறுபடியும் படங்கள் கிடைக்கிது. ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அதாவது இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு படம் கிடைக்கிதுங்க. இப்போ வரைக்கும் அவங்க பாட்டி கேரக்டரு, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான கேரக்டர், ஒரு குவீனுடைய கேரக்டரு, ஒரு வெரி கல்ச்சர்டு ஒரு பிஸ்னஸ் உமன், அப்படிலாம் இவங்களுக்கு ரோல்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதே மசர்கானும் அவங்கள வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நீ நடிக்கக்கூடாது, வீட்டில் இருந்து நீ குழந்தைய தான் பார்க்கணுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாரு. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் அவங்களால டார்ச்சர் வந்து தாங்கவே முடியல. அவருக்கு நிறைய குடிப்பழக்கம்லாம் இருக்குது. அவருக்கும் கை நீட்டி அடிக்கிற பழக்கம் இருக்குது. இப்படியே போகும்போது 2வது குழந்தையும் பிறக்குது. 2வது குழந்தைக்கு அப்புறம் ஒரு 12 வருஷம்
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நரக வேதனை தான் அனுபவித்தேன். நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்கிறது வந்து என்ன விரல் விட்டு நான் எண்ணிடலாம். அப்படி ஒரு நரக வேதனையை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது இவங்க வெளியூருக்கு போயிட்டு இல்லை ஒரு ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, வீட்டில் இவங்களுடைய பையனை இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அதுக்குள்ளே இவங்க மாமியார் வந்து ஃபுல்லாக கீ கொடுத்து வச்சுருவாங்களாம். அவன் இவங்க ஊருக்கு போயிட்டு வந்தால் கெட்ட கெட்ட வார்த்தையிலெல்லாம் அம்மாவை திட்டுற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்களாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு நடுவில் மசர்கானுக்கு பேங்க்ரியாஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. நிறைய ஐசியூ போக வேண்டியது இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது. அப்போ நிறைய பெயின் கில்லர் அவர் சாப்பிட்றாரு. அப்போ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இவ்வளோ பெயின் கில்லர்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டிங்கன்னா உங்கள் 2 கிட்னியும் போய்டும்னு சொல்கிறாங்க. இவங்க எவ்வளவோ அவர்கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் இவர் காலில் எட்டி உதைக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க வந்து யார்கிட்டையாவது ஃபோனில் பேசுனா என்ன உங்கள் லவ்வரா, புது லவ்வரா, லவர்கிட்ட பேசுகிறியா அப்படிங்கிறது. அப்புறம் இவர் வந்து இவங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாங்க, இல்லை கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணாங்கன்னா, ஓ நீங்கள் லவரை பக்கத்துக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறியா, அவன் உன் மூஞ்சை உடைச்சா மாதிரி நானும் உன் மூஞ்சை உடைச்சா தானே நீ வீட்டில் உட்காருவேன். இந்த மாதிரியா ஊண்டிங்க பேசி பேசி இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வெறுத்து போகுது. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு 2 கிட்னியுமே ஃபெயில் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவர் ஒரு டயாலிசிஸோடையே இவர் வந்து வீட்டில் வீல் சேரில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது. ஆனால் ஜீனத் அமனால் கையில் பணமும் இல்லை, ஐசியூ, ஹாஸ்பிட்டல், 2 குழந்தைங்க, ஒரு வீட்டில் ஒரு மாமியார், ஒரு நாத்தனார், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இவங்க போய் சம்பாரிச்சா தான் வீட்டை ஓட்ட முடியும். அதை பற்றி யாருமே நினைக்க தயாராக இல்லை. ஆனால் போயிட்டு வந்தாலும் எவன் கூட போயிட்டு வந்தாலும் இவங்களை கேட்டு வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதில் ஒரு தடவை அவர் அடிக்கிறதுல அவங்க கண் இன்னும் கொஞ்சம் இப்போ வரைக்கும் அவங்க கண் வந்து டிஸ்ஃபிகர் ஆகிடுது. கண் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் வேஷம் கிடைக்கிது. அது கடவுளுடைய கிருபைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அப்படிலாம் இருந்தால் வந்து வேஷம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி இவங்க வெளியே வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க குழந்தைங்கள இவங்ககிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மாமியார் சைடில். ஆனால் இவங்க பிடிவாதமாக இவங்க வந்து விடுறதில்லை. இப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த டிவோர்ஸ் ஆகிறதுக்குள்ளேயே அவர் வந்து இறந்து போகிறார். இறந்து போனோடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவரை நேசித்தேன், நான் உண்மையிலே நேசித்தேன். நான் வந்து என்னால் அந்த டெய்லி நைட்டு இவங்க வீட்டில் என்னை படுத்துகிற டார்ச்சர் நான் தாங்க முடியாமல் தான் நான் வெளியே வந்தேனே தவிர, அவருக்கு உடம்பு சரியில்லையேங்கிறதுக்காக நான் வரல. ஏன்னா நான் வந்து ஐசியூவில் அவ்வளோ நாள் அவர் கூட இருந்தேன். அவருக்கு எல்லாமே செய்ய நான் தயாராக இருந்தேன். அவருக்கு கழுவி விடுறதுக்கு, அவரை பல்லு தேய்ச்சி விடுறதுக்கு எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இதுக்கு மேலே என்னுடைய ஷூஸில் வேறு ஒரு பொண்ணு வந்து செஞ்சுருக்கவே முடியாது. எப்போவோ கிளம்பி போயிருப்பா. இத்தனை வருஷம் 5 வருஷம் நான் வந்து அவரை வந்து நான் வந்து பெட்டுடனாக நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் பாராட்டணும். எவ்வளோ பெண்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து கில்டில் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கில்டுங்கிறது எங்களுடைய ஒரு யூனியன். அதில் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டயாலிசிஸ். அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். என்னால் முடிஞ்ச பல உதவிகள் அந்த பொண்ணுக்கு நான் செஞ்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் புருஷனை காப்பாற்றுறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப போராடினா. ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் நல்ல பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஜீனத்தும் அதை தான் சொல்கிறாங்க, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கடைசியில் இதுக்கு மேலேயே நான் வேலைக்கு போகலன்னா நானே நடுத்தருவுக்கு வந்துடுவேன் போல இருந்தது. ஏன்னா என் சொத்தெல்லாம் விற்றுட்டேன், என்கிட்ட தான் நகையெல்லாம் விற்றுட்டேன், என் கையில் ஒன்றுமே இல்லை. நான் வேலைக்கு போனால் தான் என் பசங்களை படிக்க வைக்க முடியும், எனக்கு உண்டான செலவையை நான் பார்த்துக்க முடியும். அதனால் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சாவை கடைசியாக போய் பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்படும் போது, இல்லை நீ காலே வைக்க வச்சனா உன்னை கொளுத்திடுவோங்கிற மாதிரி அவங்க சொந்தக்காரங்களாம் அங்கே மிரட்ட, அவங்க வக்கீலோடையும் போலீஸோடையும் போய் கடைசியில் அவங்க கணவனை பார்த்து ஒரு மனைவியாக அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அவங்க வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகுது அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களோட சரியாக பேசுகிறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா என் பிள்ளைங்க மனசை அந்த அளவுக்கு வந்து அவங்க காயப்படுத்தி வச்சுருந்தாங்க. பட் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே தனி தான். என்ன தான் புருஷன் இருந்தாலும், என்ன தான் பிள்ளைங்களுக்காக நம்ம உழைச்சாலும் கடைசியில் நம்ம தனியாக தான் நிற்கிறோம். நமக்குன்னு யாருமே இல்லை. அப்போ ஏன் நம்ம இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணோம்? நம்ம ஏன் இந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் விட்டு கொடுத்தோம்? நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாழ்க்கையில் மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா எனக்கு அவரை இறக்கும்போது எனக்கு 42 வயசோ என்னமோ. அதுக்கப்புறம் நான் வந்து இனிமேல் மேரேஜுங்கிறதே என் வாழ்க்கையில் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பல பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து இது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தைரியமாக இருக்கணும். இது வந்து உங்களுக்கு மட்டும் நடந்தது இல்லைங்க. உலக பேரழகியாக இருக்கக்கூடிய ஜீனத் அமன், ஒரு 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 பாம்பே ஃபீல்டில் ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நடிகை, அவங்க வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு. அவங்களும் போராடி தன் பிள்ளைகளுக்காகவும் தனக்காகவும் அவங்க போராடி இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து அவங்க ஆக்சுவலாக அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்போது 0 அவங்க பேங்க் பேலன்ஸ். ஏன்னா அவங்க வீட்டுக்கார் வந்து பிடிவாதம் பண்ணி பணத்தை வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாராம். ஸோ இவங்களும் பரவாயில்லன்னு அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால்
அவங்க அம்மா எல்லா பணத்தையுமே எடுத்துடுறாங்க, பணமே இல்லாமல் வெளில வராங்க, திரும்பவும் முன்னேறி இன்றைக்கி அவங்க வந்து ஒரு 200 கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பேயில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கட்டும். இதை பார்த்து இந்த கதையை கேட்டு தயவுசெய்து எல்லா பெண்களும் துணிச்சலோட ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருந்தால், போதுண்டா அந்த வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா அதை போட்டு இன்னும் ஜவ்வு மாதிரி இழுக்காமல் உலகத்துக்காகவும் ஊராருக்காகவும் உற்றாருக்காகவும் பயப்படாமல் துணிஞ்சு வெளியே வாங்க. சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. பிகாஸ் இட் இஸ் ஒன் லைஃப் அண்ட் இட் இஸ் யுவர் லைஃப். உங்கள் பெயின் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் அதுக்காக வருத்தப்பட போகிறதில்ல. ஸோ இதை சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக இருங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஐ லவ் யூ ஆல், டேக் கேர் அப்படின்னு சொல்லி எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஆல். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.